அழகே அழகு சீரியல்ல தங்கராஜின் கோவத்தை தாங்க முடியாத ரேவதி எடுக்க போகும் விபரீத முடிவு. அத போகும் வழியில கண்டு கொண்ட பாக்கியராஜ் மலர். அடுத்து நடக்க போவது என்ன? பரபரப்பான கதைக்களம் பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாக்கியராஜ் ஒரு வழியா ஃப்ரெண்டு கிட்ட பைக்கை வாங்கிட்டு மலரை கூட்டிட்டு வெளியில அவுட்டிங் போறக்காக தயாராகிறாரு. எல்லாரும் தூங்கட்டும் போகலான்னு மலரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் தூங்கிடுறாங்க. 2 பேரும் மதிக்கிட்ட சொல்லிட்டு நைட் அவுட்டிங்காக போறாங்க. வெளியில போற இடத்துல மலர் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. பீச் பார்க்குன்னு ரொம்பவே சந்தோஷமா சுத்திட்டு இருக்காங்க. இங்க தங்கராஜ் ரேவதி கிட்ட பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காரு. நீ என்ன கேட்காம எப்படி நீ அங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சண்டை வருது. அதுக்கு ரேவதி இருந்துக்கிட்டு, உங்ககிட்ட சொன்னா நீங்க விட மாட்டீங்க, அதனாலதான் நான் கேட்காம போனேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே, நான் என் பிறந்த வீட்டுக்கு தானே போனேன் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குதில்ல இந்த வீட்டில், அதனால தான் கொழுப்பு அதிகமாகி போச்சு. என் அம்மாவையும் என்னையும் ஏமாத்திட்டு உன் பிறந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் சொல்கிறாரு. அதுக்கு ரேவதி இருந்துக்கிட்டு, யாரையும் ஏமாத்தணும்னு நான் நினைக்கல. நான் ஒரு விஷயத்துக்கு கேட்டு நீங்கள் ஓகே சொன்னால் நான் கேட்பேன். நீங்கள் எது செஞ்சாலும் அதில் தப்பு தானே சொல்கிறீங்க, அதனால தான் கேட்காம போயிடலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு, மதிக்கோட சேர்ந்து உனக்கும் மதியோட வாசனை தொத்திக்கிச்சு போல, இவ்வளோ நாளாக ஒழுக்கமாக தானே இருந்த, இப்போ எல்லாமே கிடைக்குதுங்கிற திமிரு, இனிமேல் நீ இந்த வீட்டுக்குள்ளே ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாதுன்னு கையை பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டு போய் வெளியில் விட்டு கதவை லாக் பண்ணிடுறாரு. ரேவதிக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுது. ரொம்ப கூனி குறுகி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே பாக்கியராஜும் மலரும் வழக்கம் போல பீச்சில் பார்க்கலன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் கிட்ட மலர் ரொம்ப மனசு விட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, மலரு நீ இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா, எனக்கு உன்னை பார்க்குறக்கே புது மலராக தெரியுது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மதி ரூமுக்குள்ள சுரேஷ் என்ட்ராகிறாரு. பாப்பா இங்கே தூங்குறத பார்த்து, என்ன அதிசயமா குட்டி பாப்பா இங்கே தூங்குறா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி, ஏன் இங்கே தூங்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை, எப்போவுமே அவங்க அம்மா விட்டு வரமாட்டாளே அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே இல்லை, அதனால 2 பேரும் அவுட்டிங் போயிருக்காங்க, அதனால தான் பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன்னு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு, அப்படியா சங்கதி, நல்ல வேலை, நல்லா என்ஜாய் பண்ணட்டும், நல்ல வேலை அவங்க லவ் மேரேஜ் பண்ணாங்க, என்ன மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி சிக்கலை அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் சொல்கிறாரு. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டா எல்லா வாழ்க்கையுமே நல்லா தான் இருக்கும், புரிஞ்சுக்கலனா தான் அங்கே சண்டையே ஆரம்பிக்கும் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அம்மா தாயி, உன்னோட லெக்சர் வேலையை நடுஜாமத்தில் இந்நேரத்துக்கு என்கிட்ட ஆரம்பிக்காத, உன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். மதி இருந்துக்கிட்டு, நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு தூக்கம் வருது, தயவு செஞ்சு விடுறையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் போய் படுத்துடுறாரு. மதியும் பாப்பா பக்கத்தில் படுத்துடுறாங்க. இங்கே மலர் பீச்சில் உட்காந்து பாக்கியராஜ் கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மணியை பார்க்குறாங்க. ஐயோ பாக்கியராஜ், மணி 2 போகுது, இந்நேரம் வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், விடியறக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயாகணும், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ரேவதி வெளியில் உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களால அந்த அவமானத்தை தாங்கிக்கவே முடியல. என்ன வாழ்க்கை இது, பணக்கார மாப்பிள்ளைன்னு இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு கம்முன்னு செத்து போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அப்படியே ரோட்டில் நடந்து போகிறாங்க. நடந்து போகையில் ஒரு பிரிட்ஜ் தெரியுது. அந்த பிரிட்ஜுக்கு கீழே தண்ணியும் தெரியுது. கம்முன்னு இங்கிருந்து எட்டி குதிச்சிடலாம், நம்ம உயிரோடு இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம், அம்மா அப்பா கிட்ட சொன்னாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி நிற்கிறாங்க. மலரும் பாக்கியராஜும் அந்த வழியாக தான் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ரேவதி நிற்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரேவதி நிற்கிறதா அவங்க யோசிக்கலை. யாரோ ஒரு பொண்ணு இங்கிருந்து குதிக்க போகிறாங்க, வண்டியை நிறுத்துங்க, நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. பாக்கியராஜும் மலரோட பேச்சை கேட்டு வண்டியை நிறுத்துறாங்க. பார்த்தா நம்ம ரேவதி. பாக்கியராஜ், ரேவதி நீயா, நீ எதுக்காக இந்த முடிவெடுத்த, இந்நேரத்தில் வீட்டில் இல்லாமல் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, ரேவதி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி ஒன்றுமே பேச முடியாமல் மலரை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. கீழே உட்காந்து என்ன நடந்ததுன்னு விசாரிக்கும் போது தான் ரேவதி நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, அவர் என் மேலே இருக்கிற கோபத்தை உன் மேலே காட்டிட்டு இருக்காரு ரேவதி, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுனால என்ன ஆயிடுச்சான், அதனால என்ன ஆச்சுன்னு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் இருந்துக்கிட்டு, ரேவதி நீ அழுகாத, விடு பார்த்துக்கலாம், நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது தானே, நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த,
குழந்தைங்களை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துகிட்டு, போங்க அண்ணி, எனக்கு வாழ்க்கையே வெறுத்துடுச்சு. இவரை சமாளிச்சு சமாளிச்சு என்னோட நாட்கள் எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி ரேவதி, நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வீட்டுக்கு போனதும் மலர் ஃபர்ஸ்ட் மதியை தான் எழுப்புறாங்க. மதி, இந்த மாதிரி நடந்ததுன்னு நடந்த விஷயங்களை எல்லாம் மதி கிட்ட சொல்றாங்க. மதியும் ரேவதிக்கு ஆறுதலா நிக்கிறாங்க. சுரேஷ் எழுந்து வந்து, என்னன்னா இந்த நேரத்துல அக்கா இங்க எப்படி வந்தா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியராஜ் நடந்த விஷயங்களை சொல்லவும், அவர் இந்த அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? ஏக்கா, மாமாவோட கோவத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்காக அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இங்க வந்த? அப்படி என்ன உனக்கு பிறந்தநாள் கொண்டாட்ட வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு, ஏண்டா நீ வேற அவளை ஹர்ட் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. மதி இருந்துகிட்டு, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே, உங்க மாமாவை என்னன்னு கேட்காம எதுக்காக ரேவதியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ், இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். கம்மனி இருந்தவங்கள நீதான் கேக் வெட்டலாம் வாங்கன்னு உசுப்பேத்தி இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதன் சத்தம் கேட்டு ராகவன் ரூம்ல லைட் எரிய ஆரம்பிக்குது. ஐயோ மெதுவா பேசுங்க, அத்தை ரூம்ல லைட் எரியுது அப்படின்னு மலர் சொல்றாங்க. தெரிஞ்சா தெரியட்டுமே, எப்படி இருந்தாலும் காலையில தெரியத்தானே போகுது அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. ரூம்ல இருந்து வெளியில வந்து ரெண்டு பேரும், என்ன இந்நேரத்துக்கு எல்லாரும் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு லக்ஷ்மி கேக்குறாங்க. ரேவதி, நீ இப்பதானே போன, அதுக்குள்ள இங்க எப்படி வந்த, அதுவும் இந்த ட்ரெஸ்ல அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் பேந்த பேந்த முழிக்கிறாங்க. அப்பதான் மதி இருந்துகிட்டு நடந்த உண்மைகளை சொல்றாங்க. அதுக்கு ராகவன் இருந்துகிட்டு, ஐயோ போச்சா, ஏ ரேவதி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? மாப்பிள்ளை மனசு நோகாம நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? மாப்பிள்ளை கிட்ட பொய் சொல்லிட்டு வர்ற அளவுக்கு இவளோட பிறந்தநாள் உனக்கு அவ்வளோ முக்கியமா போச்சா? இவ என்ன இன்னைக்குதான் பிறந்தாளா அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி இருந்துகிட்டு, இது எல்லா வேலையும் இவளோட ஏற்பாடாதாங்க இருக்கும். கேக் வெட்டுறேன், அதை பண்றேன்னு இப்ப பாருங்க, நம்ம புள்ள வாழ்க்கை தான் இப்படி ஆகி கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு, எல்லாரும் ஏன் ரேவதியை திட்டுறீங்க? உங்க மாப்பிள்ள தான் சம்மந்தமே இல்லாம சண்டை கட்டி வெளியில அனுப்பியிருக்காங்க. இவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தா இப்ப யாருக்கு நட்டம் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இதெல்லாம் தெரியுதுல்ல, கம்முன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையில உன்னை யாரு கேக்கு வெட்டுறேன் பான்னு சொல்லி இவளை கூப்பிட சொன்னது? ஏ ரேவதி, அவதான் கூப்பிட்டானா உனக்கு கூடவா அறிவில்ல? மாப்பிள்ளையோட சுபாவத்தை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு லக்ஷ்மி கேக்குறாங்க. ராகவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஏண்டா இப்படி நீ பாட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட, அப்படியே கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல தானே விட்டுட்டு வரணும், நம்ம வீட்டுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு பேசுறாங்க ராகவன். அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு, அப்பா அவ எந்த சூழ்நிலையில இருந்தா தெரியுமா, அப்படியே விட்டுருந்தா செத்து போயிருப்பா, அதனாலதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க என்னதுக்கு இந்நேரத்துக்கு வெளியில போனீங்க அப்படின்னு லக்ஷ்மி கேக்குறாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் பேந்த பேந்த முழிக்கிறாங்க. அதை பார்த்த சுரேஷ் இருந்துகிட்டு, அண்ணனும் அண்ணியும் பர்த்டேக்காக வெளியில ட்ரீட் வைக்கிறதுக்காக போயிருந்தாங்கம்மா, அந்த சமயத்துல தான் இவங்களை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னதும் லக்ஷ்மிக்கு சும்மாவே சொல்லக்கூடாது, இது வேற தெரிஞ்சிருச்சா? ஓ, எல்லாம் இந்த மகாராணியா? ஏண்டி அம்மா, நீ இன்னைக்கு தான் பிறந்தையா? காலையிலிருந்து ஆடுற ஆட்டம் ஒன்றும் தாங்கலையே, இந்நேரத்துக்கு ஒரு என்ன தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை அவனை கூட்டிட்டு நீ வெளியில போயிருந்திருப்ப அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு மலர் இருந்துகிட்டு, இல்ல அத்தை அது வந்து அப்படின்னு நிக்கல. லக்ஷ்மி போய் மலரை ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. மதி இருந்துகிட்டு, இப்ப எதுக்காக நீங்க அவங்கள அடிச்சிங்க, அடிக்கிற அளவுக்கு நீங்க போயிட்டீங்களா அப்படின்னு பேசுறாங்க. மலர் அழுதுகிட்டே ரூம்குள்ள போயிடுறாங்க. ரேவதி, எதுக்குமா இப்ப அண்ணி அடிச்ச அப்படின்னு சொல்றாங்க. நீ வாயை மூடு ரேவதி, உனக்கு வர வர குளிர் விட்டு போச்சு, மாப்பிள்ளையவே எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ மாறிட்ட, ஐயோ இன்னும் என்னென்னலாம் பார்க்க போறோமோ இவனால அப்படின்னு மதிய சொல்றாங்க. ராகவன் கிட்ட லக்ஷ்மி இருந்துகிட்டு, ஏங்க காலையில இவளை கொண்டு போய் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டுட்டு வரணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ராகவனும் ஆமா அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் படுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மதியம் ரேவதியை கூட்டிட்டு மலர் ரூமுக்கு போயிடுறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகள்ல நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.